காண செல்லும் காட்சியையும் வளர்ப்பு மீன்களை பிடிக்க வலை வீச எத்தனைக்கும் திருடன் மாட்டிக்கொண்டானா தப்பித்தானா என்பதையும் காண்போமா? காட்சி 2. காட்சி 2. பங்கு பெறுவோர் செல்வந்தர், செல்வந்தரின் மனைவி, திருடன், கூட்டாளிகள், வேலையாட்கள். அமுதா, நான் தோட்டத்திற்கு சென்று வேலைகளை மேற்பார்வையிட்டு வருகிறேன். நானும் உங்களுடன் வந்து பார்க்கிறேன். சரி வா, போகலாம். என்ன தோட்டக்காரரே, நான் சொன்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா? நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா. ஐயா, தோட்டத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் குளத்தில் விடப்பட்ட வளர்ப்பு மீன்கள் நன்றாக வளர்ந்து பெருகிவிட்டன. அட, நிறைய மீன்கள் இருக்கிறதே. கந்தா, நமது குளத்தில் மீன்கள் நிறைய இருக்கின்றன. யாரேனும் திருட்டுத்தனமாக பிடித்து சென்றுவிட போகிறார்கள். உஷாராக இருங்கள். சரிங்க அம்மா. திருடன் அவனது நண்பரிடம் உரையாடுதல். இன்று அந்த பணக்காரர் வீட்டு தோட்டத்தில் உள்ள குளத்திலிருந்து மீன்களை பிடித்து விட வேண்டியதுதான். நல்ல விலைக்கு விற்ற மாதிரியும் ஆச்சு, ருசியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நீயும் என்னுடன் வருகிறாயா இல்லையா? நான் வேறு இடத்திற்கு போகிறேன். நீ போ, மாட்டிக்கொள்ளாதே. நானாவது மாட்டிக்கொள்வதாவது பார்த்துக்கலாம். திருடன் குளத்தில் வலையை வீசுதல். வருகிறோம் ஐயா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்க எவனோ திருடன் வலையை வீசி வச்சிருக்கான். இதுதான் நீங்கள் காவல் காக்கும் லட்சணமா? போய் அவனை தேடி பிடிங்க. இதோ உடனே தேடுகிறோம் ஐயா. அடடா, எல்லா பக்கமும் ஆள் இருக்கிறார்களே, எப்படி தப்பிப்பது? அதோ சாம்பல் கிடைக்கிறது. அதை எடுத்து பூசிக்கொண்டு இந்த மரத்தடியில் அமர்ந்து விட வேண்டியதுதான். திருடன் அகப்பட்டானா இல்லையா? யாரும் இங்கு இல்லை ஐயா. அதோ அந்த இடத்தில் சாது போல ஒருவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் இங்கு இல்லை ஐயா. ஆமாம், அவர் நிஷ்டையில் இருப்பது போல் தெரிகிறது. திருடன் தப்பித்து விட்டான் போல் இருக்கிறது. இனியாவது கவனமாக இருங்கள். சரிங்க ஐயா. அவரது தவத்தை கலைக்காமல் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. அப்பாடா, ஒரு வழியாக தப்பித்து விட்டாயிற்று. இது நல்ல உபாயமாக இருக்கிறதே. மன்னனின் மனதில் எழுந்த எண்ணத்தையும் மன்னன் மகளின் உள்ள கிடக்கையையும் மறைந்திருந்து பார்க்கும் திருடனின் திட்டத்தையும் கண்டு மகிழ்வோமா? காட்சி 3. காட்சி 3. பங்கு பெறுவோர் அரசன், அரசி, இளவரசி, திருடன், திருடனின் நண்பன், அரண்மனை அதிகாரிகள், தளபதி. என்ன
வைத்த குறி தப்பிவிட்டது. இன்று என்ன செய்ய போகிறேன் பார். திருடன் அரண்மனைக்கு திருடச் செல்லுதல். பிரபு, என்ன தீவிர யோசனையாக இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை தேவி. நமது மகள் வளர்ந்து விட்டாள். அவளை நாம் செல்லமாக வளர்த்து விட்டோம். அவளும் தெய்வ பக்தியும் பண்பும் உடைய பெண்ணாக இருக்கிறாள். நம் மகளுக்கேற்ற நல்ல மணமகனை தேட வேண்டும். பல தேச இளவரசர்களுக்கும் அழைப்பு விடுத்து உடனே சுயம்பர விழாவை நடத்த ஆணையிடுங்கள் அரசே. தந்தையே, சொல் மகளே. சிறு வயதிலிருந்தே முனிவர்கள் முனிபத்தினிகள் பற்றிய கதைகளை கூறி என்னை வளர்த்திருக்கிறீர்கள். ஆம் மகளே. என் மனமும் ஒரு முனிவருக்கு மாலை சூட வேண்டும் என்பதையே விரும்புகிறது. உலகியலில் உழன்று கொண்டிருக்கும் மாடவனை நான் மணமுடிக்க மாட்டேன். உன் ஆசை நாங்கள் மறுக்க மாட்டோம் அம்மா. தேவி, சொல்லுங்கள் அரசே. நம் மகளின் விருப்பத்தின்படி ஆற்றங்கரையில் வசித்துக் கொண்டிருக்கும் சாதுக்களில் ஒருவருக்கு நம் மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். நீ என்ன நினைக்கிறாய் தேவி? தங்கள் சித்தம் அரசே. ஆஹா, பேஷ் பேஷ். அரண்மனையில் சிறிதளவு செல்வத்தை கொள்ளையடித்து சில காலம் சுகமாய் வாழ்வதை விட இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் இந்த ராஜ்யமே நமக்கு கிடைக்கும் அல்லவா? நான் உடனே ஆற்றங்கரைக்கு சென்று சாதுவாக வேடம் போட போகிறேன். வணக்கம் மன்னா. தளபதியாரே, சாதுக்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நம் அதிகாரிகளை அனுப்பி நம் இளவரசிக்கு ஏற்ற மணமகனை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இதோ உங்கள் ஆணையை உடனே நம் அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறேன். அவர்களுடன் நானும் உடன் சென்று நம் இளவரசிக்கு ஏற்ற மணமகனாய் ஒரு முனிசீலரை அழைத்து வருகிறேன். திருடன் தன் திட்டப்படி சன்னியாசி வேடம் புனைதல். அரண்மனை அதிகாரிகள் அரசனின் ஆணைக்கேற்ப சாதுக்களை தேடிச் செல்லுதல். காவியா ஓடி 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 ஓடி. சாதுக்களே, உங்களை மன்றாடி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நம் நாட்டின் இளவரசியை ஒரு சாதுவிற்கு திருமணம் செய்து வைத்து ராஜ பரிபாலனத்தையும் எண்ணிலடங்கா செல்வத்தையும் வழங்கிட வேண்டும் என்பது நம் மன்னரின் விருப்பம். உங்களில் யாரேனும் ஒருவர் இதற்கு சம்மதிக்க வேண்டும். ஐயா, எங்களுக்கு இதில் சிறிதளவும் சம்மதமில்லை. அதோ அங்கே ஒரு இளம் துறவி அமர்ந்திருக்கிறார். அவரிடமும் கேட்போம். சரி, கேட்போம். சுவாமி, தாங்களாவது எங்கள் இளவரசியை ஏற்றுக்கொள்வீர்களா? சாதுவின் வேடத்தில் இருக்கும் திருடன் மௌனமாக இருத்தல். இவரும் எதுவும் பதிலுரைக்கவில்லை. வாருங்கள், நாம் மன்னரிடம் சென்று கூறுவோம். எண்ணிய மாத்திரத்தில் ஏற்றம் பெற வைக்கும், தொட்டுவிடும் போதிலோ துளக்கம் பெற வைக்கும். இம்மைக்கு விளக்கமாய் மறுமைக்கு மோட்சம் தரும் துறவின் மேன்மையை கண்டு மகிழ்வோமா? காட்சி 4 பங்கு பெறுவோர் மன்னர், அரண்மனை அதிகாரிகள், சாதுக்கள், திருடன், அமைச்சர், தளபதி.
வணங்குகிறோம் மன்னா. வாருங்கள், என் மகளுக்கேற்ற மணமகன் கிடைத்து விட்டாரா? மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னா, நாங்கள் எவ்வளவோ பணிந்து கேட்டும் அங்கு ஒருவரும் சம்மதிக்கவில்லை. நமது கோரிக்கையை அனைவரும் நிராகரித்து விட்டனர். ஒருவர் கூட சம்மதிக்கவில்லையா? ஆனால் மன்னா, அங்கு ஒரு இளம் சன்னியாசி இருக்கிறார். ஒருவேளை அவர் நமது வேண்டுகோளுக்கு இணங்குவார் போல் இருக்கிறது. அப்படியா? இப்போதே நாம் நேரில் சென்று அவரை அழைத்து வர முயற்சி செய்வோம். வாருங்கள். அதோ அவர்தான் மன்னா. ஐயா, தவயோகியாகிய உங்களை பணிந்து மஞ்சாடி வேண்டுகிறேன். என் மகள் சிறு வயதிலிருந்து அவள் மனதில் ஒரு முனிவருக்கு மனைவியாகி சேவை புரிந்து வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். என் மகளை தாங்களாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் முனிவரே. முனிவரின் வேடத்தில் இருந்த திருடன் தன் மனதில் எண்ணியது, ஆ, என்ன இது விந்தை! உண்மையில் நான் முனிவன் அல்ல, சாதுவின் உடையை மட்டுமே அணிந்துள்ளேன். என்னை இதுவரை திருடன் என்றும் கொள்ளைக்காரன் என்றுமே பிறர் அழைப்பர். என்னை யாரும் மதித்ததும் கிடையாது. கீழ்மையிலும் கீழோனாயிருந்தேன். இன்றோ இந்த கபட வேடம் நான் புனைந்ததற்கே இந்நாட்டின் மன்னன் என் முன் பணிந்து நின்று வேண்டுகோள் விடுக்கிறான். என்னிடம் நயந்து பிரார்த்திக்கிறான். நான் உண்மையிலேயே சாதுவாகிவிட்டால் இதை விடவும் உயர்ந்தவை எனக்கு எவ்வளவோ காத்திருக்கும் அல்லவா? அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். எதற்கு இந்த மன்னிப்பு சுவாமி? உண்மையில் நான் ஒரு திருடன். என்ன சொல்கிறீர்கள்? முனிவராக போலி வேடம் பூண்டு மன்னன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். அப்படியா? ஆமரசே, ஆனால் இந்த நிமிடமே அந்த எண்ணம் என் உள்ளத்தை விட்டு அகன்றது. இன்று முதல் என் பழைய வாழ்க்கை முறைகளை அடியோடு விட்டு உண்மையான சாதுவின் உயர் வாழ்க்கையை வாழ கடுமையாக முயற்சி செய்வேன். நான் திருமணமும் செய்து கொள்ள போவதில்லை. உங்கள் மகளின் தூய உள்ளத்தின் எண்ணாலைகளால் இன்று ஒரு சாது உருவாகினான். பின்னாளில் இந்த துறவி உயர்ந்த தபஸ்விகளில் ஒருவரானார். இந்த மகானை உலகமே பாராட்டி தலை வணங்கியது. ஒரு சாதுவாக உலகிற்கு நல்வழி காட்டினார். மாய மயக்கங்களில் மதியிழந்து போகாமல் நிலையில்லா நில உலகின் பற்றனைத்தும் பிடித்து பற்றற்றான் பதமலரை சரண் புகுவது துறவியர்தம் மேன்மை. தேகாதி பொய்யனவே தேர்ந்த உபசாந்தருக்கு மோகாதி உண்டோ மொழியாய் பராபரமே. சாதனை எல்லாம் வீழ கற்போதம் காட்டாதுர்போதனை நீ நல்குவது போது பராபரமே. ஒன்றும் அறியாயிருளாம் உள்ளம் படைத்த எனக்கு என்று கதி வருவது எந்தாய் பராபரமே. குழந்தைகளே, இந்த உலகம் மாயைகளால் சூழப்பட்டது. இந்த மானிட வாழ்வோ ஜால வித்தை போன்றது. இங்கு நம் வசம் என்பது எதுவும் இல்லை. உயர்வுத்தாழ்வென்பதும் ஒன்றுமே இல்லை. சகல இடத்தும் சகலரிடத்தும் நிகழும் துவேஷங்களை விடுத்து ஞானிகள் காட்டிய வழியில் உன்னத வாழ்வை வாழ்வோம். நமோ சாரதா, நமோ சாரதா மாதா, நமோ சாரதா, நமோ சாரதா, நமோ சாரதா மாதா, நமோ சாரதா மாதா, தேவி
தொடர்வது அருள் விருந்து. நமஸ்காரம். இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நம்பி இராதே. இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நம்பி இராதே. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. நன்றி. நமஸ்காரம். We are whatever thoughts have made us. So be careful about what you think. If you think of yourself as weak, weak you will be. If you think of yourself as strong, strong you will be. We are whatever thoughts have made us. So be careful about what you think. If you think of yourself as weak, weak you will be. If you think of yourself as strong, strong you will be. Swami Vivekananda. Thank you. தொடர்வது உபதேச காட்சி. அடியவரின் துயரெல்லாம் எம் துயர், அவற்றை நான் நீக்குவேன். அவர் உய்வதற்கு வழிவகைகளாய் எம் போதனைகளை வழங்குவேன் என்றே வாழ்ந்தவர் நம் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதன் சாட்சியாய் இதோ நம் முன் ஓர் உபதேச காட்சி. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசம். தட்சிணேஸ்வரர் காளி கோவிலில் வாழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எல்லா மதங்களும் ஒரே இறைவனை அடையும் பாதைகள் என்று உலகிற்கு உணர்த்தினார். அவரிடம் பலரும் உபதேசம் பெற வந்தனர். வணக்கம் குருவே. குருநாதா, இறைவனை எப்படி அடைவது? மகனே, மைக்கில் வந்து பேசுங்க. ஆஃப்ல இருக்குன்னா மைக்கில் வந்து பேசுங்க. எந்திரிங்க. வணக்கம் குருவே. குருநாதா, இறைவனை எப்படி அடைவது? மகனே, மனம் தூய்மையாக இருந்தால் இறைவன் உன் இதயத்திலே இருக்கிறார். அன்பும் உண்மையும் பக்தியும் இருந்தால் இறைவனை உணரலாம். குருவே, முக்தி என்றால் என்ன? ஒரு உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்கப் போனது. போன இடத்திலேயே கரைந்து விட்டது. ஏன் குருவே? ஏனென்றால் அது கடலோடு ஒன்றாக கலந்தது. அதே மாதிரி நான் என்ற அகந்தை அழிந்தால்தான் இறைவனோடு ஒன்றாக முடியும். குருவே, என் உள்ளத்திலும் இறைவன் இருப்பதை நான் உணர்கிறேன். குருவே, அனைத்து மதங்களும் உண்மையா? ஆம், பல நதிகள் கடலில் கலப்பது போல பல மதங்கள் ஒரே இறைவனை அடைகின்றன. இதற்கு நான் ஒரு நிகழ்வு கூறுகிறேன், கேள். சர்க்கரையை கொண்டு ஒரு சர்க்கரை யானை, சர்க்கரை குதிரை, சர்க்கரை மனிதன் என 3 பொம்மைகளும் என்னால் செய்யப்பட்டது. உருவம் வேறு, ஆனால் உள்ளே இருப்பதும் ஒரே சர்க்கரைதான். அப்படிதான் கடவுளும். பெயர், உருவம், வழி வேறு, ஆனால் உண்மை ஒன்றுதான்.
யாரையும் வெறுக்காதே. எல்லா மதமும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு பாதைகளாகும். அன்பு செலுத்து. மிக்க நன்றி குருவே. குருவே, ஞானம் என்றால் என்ன? ஒரு விளக்கிலிருந்து 100 விளக்குகளை ஏற்றலாம். ஒளி குறையுமா? குறையாது குருவே. அதேபோல் ஞானத்தை பகிர்ந்தால் குறையாது. குருவே, குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே இறைவனை அடைய முடியுமா? முடியும். அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உறிஞ்சிக்கொண்டு தண்ணீரை விட்டுவிடும். அதே போல நீங்களும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை விட்டுவிடுங்கள். குடும்பத்தை கவனி, உன் வேலையை செய். ஆனால் மனதை மட்டும் இறைவனிடம் வை. பற்றற்று வாழ். கடமையை செய். பலனை எதிர்பார்க்காதே. மிக்க நன்றி குருவே. குருவே, எங்களுக்கு அன்பான ஒரு உபதேசம் கூறுங்கள். அன்பே இறைவன். எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் இருங்கள். உண்மையே பேசுங்கள். மனிதருக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை. குருவே, கடவுளை எங்கே காண்பது? உழவனின் வேர்வையில், தொழிலாளர்களின் கைகளில் கடவுளை காணலாம். கோயிலில் மட்டும் தேடாதே. மிக்க நன்றி குருவே. குருவே, உலகில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? உங்களுக்கு அமைந்துள்ள கடமைகளை முறையாக செய்யுங்கள். அதற்கிடையே மனதை பகவான் மீது பற்று வையுங்கள். மிக்க நன்றி குருவே. குருவே, என்னால் ஒன்றுமே முடியவில்லை. நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன். மகளே, உனக்குள் எல்லையற்ற சக்தி இருக்கிறது. ஒரு சிங்கக்குட்டி தன்னை ஆடு என்று நினைத்து கொண்டு ஆடுகளோடு மேய்ந்தது. ஒரு நாள் இன்னொரு சிங்கம் அதை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று தண்ணீரில் அதன் பிம்பத்தை காட்டியது. அப்போதுதான் அது தான் சிங்கம் என்று உணர்ந்து கர்ஜித்தது. இதிலிருந்து ஒருபொழுதும் நீ பலவீனம் என்று எண்ணாதே. மிக்க நன்றி குருவே. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையும் உபதேசங்களும் இன்றும் உலக மக்களுக்கு ஒளிவிளக்காக உள்ளன. அன்பு, பக்தி, ஒற்றுமை, சேவை ஆகியவற்றை நாம் அனைவரும் வாழ்வில் கடைபிடிப்போம். உங்கள் உபதேசங்களை எங்கள் வாழ்விலும் பின்பற்றி நடப்போம். ராமகிருஷ்ண திருவடிகள் சரணடை மனமே. பிரபு ராமகிருஷ்ண திருவடிகள் சரணடை மனமே. சகல தீர்த்தங்கள் சகல சாஸ்திரங்கள் அனைத்துமானாய் நீயே. எங்கள் இதய கமலம் மலர அருள் புரிவாயே. என்றும் சரணடை மனமே. பிரபு ராமகிருஷ்ண திருவடிகள் சரணடை மனமே. जय श्री रामकृष्ण गुरु महाराज की ஜெய். தொடர்வது அருள் விருந்து. நமஸ்காரம். மனதை நிலை நிறுத்தி ஒரு முறை
இறைவனின் நாமம் சொல்லி அவரை அழைப்பது லட்சம் முறை ஜபம் செய்வதற்கு சமம். மனத்தை நிலைநிறுத்தி ஒரு முறை இறைவனின் நாமம் சொல்லி அவரை அழைப்பது லட்சம் முறை ஜபம் செய்வதற்கு சமம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. நன்றி. நமஸ்காரம். Take risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. Take risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. Swami Vivekananda. Thank you. தொடர்வது தசாவதாரம் ஆங்கில நாடகம். அதர்மமது அகிலத்தில் ஓங்குகையில் தர்மந்தனை நிலைநிறுத்திட இறையின் பேரருள் பெருங்கருணை 10 அவதாரங்களை நிகழ்த்துகின்றது. விண்ணிலும் மண்ணிலும் காண முடியாத இந்த 10 அவதாரங்களும் இதோ நம் கண் முன் காட்சியாக ஆங்கில நாடக வடிவில் தசாவதாரம் காணலாம். நாராயண அணுவிலும் அணுவாய் உயிரிலும் உயிராய் உயர்விலும் உயர்வாய் நீ மச்சா கூர்மா வராகா நரசிம்மா வாமனா பரசுராமா உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, என்னை மறந்துட்டீங்க தானே? அப்படியெல்லாம் இல்லை ராகவி, இப்போதான் நான் வந்துட்டேன்ல. சரி, இப்போ நீ எங்கே போற? எங்கள் பள்ளி ஆண்டு விழாவை பார்க்க போகிறேன்க்கா. அப்படியா? உங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் இங்கிலீஷ் ட்ராமா நடக்குமே? ஆமாக்கா, இந்த வருடம் தசாவதாரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், தசாவதாரம் எல்லாத்துக்கும் தெரிந்தது. எப்பயுமே உங்கள் பள்ளியில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக விஷயத்தை தானே காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட அவதாரங்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோமா? அப்படிலாம் இல்லைக்கா, நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 10 அவதாரத்தை மட்டும்தான் தசாவதாரத்தில் காமிப்பாங்க. இந்த வருஷம் தெரிஞ்ச விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டுவாங்கக்கா. அது எப்படி? சொல்லுறேன் வாங்க. சரி, ஒரு அவதாரத்துக்கே அவ்வளோ டைலாக் இருக்கும். இப்போ நீ 10 அவதாரம் வேற சொல்ற, ரொம்ப டைலாக் இருக்குமோ? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லக்கா. இப்போ இருக்க ட்ரெண்டிங் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மாதிரி கதையை சுருக்கி தெளிவாக காட்டுவாங்கக்கா. சரி ராகவி, இப்போ ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்க்க போகலாமா? போகலாக்கா, ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ராமா உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன் கேளுங்கக்கா. எங்க சொல்லு பார்ப்போம். முதல் அவதாரம் உலகமே தண்ணீரில் மூழ்க இருக்கும்போது பெருமாள் மச்சாவதாரம் எடுத்து உலகத்தையே காப்பாற்றினார். 2ஆம் அவதாரம் தேவர்கள் அனைவரும் ஆபத்தில் இருக்கும்போது பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து தேவர்கள் அனைவரையும் காப்பாற்றினார். 3ஆம் அவதாரம் இரண்யாக்ஷா என்ற அசுரனிடமிருந்தே பூமாதேவியே பெருமாள் வராக அவதாரத்தை எடுத்து காப்பாற்றினார். சரி ராகவி, இப்போ காட்சியை பார்க்க போகலாமா? போலாக்கா. காட்சி 1. பங்கு பெறுவோர் அரசன் மனு, ஊர் மக்கள் மற்றும் பெருமாள் மச்ச அவதாரத்தில். Oh my God! Oh Lord Vishnu, Narayana, we are helpless. Please save us, Narayana. Please save us. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये व्यासिष्ठाय नमो नमः
अविकाराय सत्याय नित्याय परमात्मने सदैव रूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरण मात्रेण जन्म संसार बन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे वासुदेवाय नमः। ॐ नमो भगवते वासुदेवाय नमः। King Manu, Lord Narayana, bless me. What happened, Manu? Lord Narayana, a great flood is about to destroy the world. We are helpless. How can life be saved? Please save us, Narayana. Please save us. King Manu, no need to panic. I am here to guide you. Build a boat and gather to all living beings. I will save you all to live happily and peacefully again in the air. Lord Narayana, thank you for your kindness and blessings towards all living beings on earth. Thank you, Narayana. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायम् காட்சி 2 பங்கு பெறுவோர் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் பெருமாள் கூர்ம அவதாரத்தில். Oh Lord Narayana, we have lost our strength and power. Please help us to regain our strength and power. Devas, don't worry. You have to work together with asuras to churn the ocean of milk, and you can obtain the nectar of immortality hidden in the ocean. By this way, you can restore your strength and power to protect the universe from evil force. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिविद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायम् காட்சி 3 பங்கு பெறுவோர் அசுரன் ஹிரண்யாக்ஷா, பூமாதேவி, தேவர்கள் மற்றும் பெருமாள் வராக அவதாரத்தில். No one can defeat me. Ha ha ha. We are helpless. Oh Lord Narayana, please save us. Please save us.
Devas. Oh Lord Narayana. Do not panic, Devas. The powerful demon, Hiranyaksha, became arrogant because of his strength and power. He believed that no one could defeat him. So, dragged the Mother Earth to protect my creation on earth. I will appear and save you all. I will save Mother Earth to restoration of balance and righteousness. Victory of good over evil on earth forever. वराहरूपं दैववरीतं वराहरूपं दैववरीतं वरस्मितवदनं वज्रदम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायम् இரு ராகவி, மீதி அவதாரத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். கொடுங்கோல் அசுர அரசனை அழிப்பதற்காக பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு. ஆமாக்கா. ஆனா மற்ற அவதாரத்தை விட இந்த அவதாரத்துல ஒரு சிறப்பு இருக்குக்கா. தெரியுமே ராகவி. பிரகலாதன் கூப்பிட்ட உடனே நரசிம்மர் தூணை உடைச்சுக்கிட்டு வந்தாரே, அதுதானே பெருமாளோட சிறப்பு. பிரகலாதனுக்கு ஒரு சிறப்பு இருக்குக்கா. எங்க சொல்லு பாப்போம். பெருமாளே வந்து முக்தி தரேன்னு சொன்ன போது முக்தி அறியாமையில் இருக்க மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரே, அதுதான் பிரகலாதனோட சிறப்பு. சரி ராகவி, இப்ப காட்சியை பார்க்க போலாமா? போலாக்கா. காட்சி 4. பங்கு பெறுவோர் அரசன் ஹிரண்யகசிபு, பிரகலாதன் மற்றும் நரசிம்மன். நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. Pragalada, how dare you say this word in front of me? Father, what happened? Why are you shouting? I worship Lord Vishnu. Om Namo Narayanaya. Ha! I am the most powerful person in the world. I order that everyone should worship me instead of God. Because I have blessed with a special boon. No, Father. Lord Vishnu is the only God. At any cost, I will worship Lord Vishnu. If you are not willing to worship me, I will kill you. Let me see. Where is your Lord Vishnu? Where is your Lord Vishnu? Here? Here? Hiranyakashipu, pride and cruelty can be never defeat truth. You believe no power could destroy you, but divine justice always protects righteousness. Ukram Veera Mahavishnu Jwalandam Sarvatomugam Narasimham Vishnabhatram Mrityurmityum Namamyaham. Ukram Veera Mahavishnu Jwalandam Sarvatomugam Narasimham Vishnabhatram Mrityurmityum Namamyaham. Pragalada, my dear child, your faith and devotion have saved you. Whoever follows truth with a pure heart shall never fear evil. Hold on, Narasimha. I bow before
for protecting Dharma. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. அஞ்சாவது அவதாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும் ராகவி. மகாபலியோட ஆணவத்தை அழிக்க பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தாரே, அதுதானே 5வது அவதாரம். ஆமாக்கா. காட்சியை பார்க்க போலாமா? போலாமே ராகவி. காட்சி 5. பங்கு பெறுவோர் மகாபலி, வாமனன், தேவர்கள் மற்றும் ஊர் மக்கள். I am the most powerful king. No one can defeat me. Ha ha ha. Oh Lord Vishnu, please protect Dharma and restore balance in the universe. என்னாச்சு? கூட போச்சு. हे केशव हे माधव हे गोविन्दा रक्ष रक्ष पाहि पाहि परमानन्दा. केशव हे माधव हे गोविन्दा रक्ष रक्ष पाहि पाहि परमानन्दा. हे केशव हे माधव हे गोविन्दा रक्ष रक्ष. What do you want, little boy? You are so small. Ha ha ha. I need only 3 steps of land. Yes, you can, my little boy. With my first step, I cover the earth. With my second step, on heaven. King Mahabali, where shall I place my third step? Oh Lord Mahavishnu, I realize my arrogance and pride, and I humbly offer myself, my head for your third step. Never humiliate others, never get pride of your powers and boons. True devotion is always rewarded. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं. 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம். கொடுங்கோல் அசுர அரசனை அழிப்பதற்காக பெருமாள் பரசுராமன் அவதாரம் எடுத்தாரு. சரி ராகவி, இப்ப காட்சியை பார்க்க போலாமா? போலாக்கா. காட்சி 6. பங்கு பெறுவோர் ஜமண்டாகினி, பரசுராமன், கொடுங்கோல் அரசன் மற்றும் ஊர் மக்கள். Lord Narayana, please save us. We are torturing by this cruel king. Oh Lord Narayana, please help us, save us. Ha ha ha! I am the most powerful king. My son, why are you so rude to the people? No one can question my order. A king must protect the people, not harm them. Don't harm these people. Pride will destroy you. Silence, old sage. My power is greater than everyone. Oh Lord Narayana, please help these people. Jamandagini, Oh Lord Narayana, bless me. a king, stop this injustice. Power without righteousness is always dangerous. Ha ha ha! Who are you to challenge me? I am Parasurama, servant of Dharma.
I shall save the innocent. A king must save the people. Pride and cruelty will always fall before Dharma. Oh Lord Vishnu, oh Lord Narayana, thank you for your kindness and blessings. Narayanam namaskratya naram chaiva narottamam. காட்சி 4, 5, 6 ரொம்ப நல்லா இருந்துச்சுலக்கா. ஆமா ராகவி. 7வது அவதாரம் ராமன் அவதாரம். கொடுங்கோல் அசுரனான ராவணனை அழிப்பதற்காக பெருமாள் ராமன் அவதாரம் எடுத்தாரு. ஆமாக்கா, காட்சியை பார்க்க போலாமா? போலாமே ராகவி. காட்சி 7 பங்கு பெறுவோர் ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமன் மற்றும் ராவணன். My dear Rama, look what a beautiful golden deer I had ever seen. If possible, please bring it for me. I shall wait here for your safe return. Sita, it's just a deer. I will bring it for you. Lakshmana, stay here until I return. Don't leave her alone under any circumstances. As you command, my brother, I will guard Mother Sita with my life. Help! Help! Lakshmana! Save me! Lakshmana, didn't you hear that cry? That warrior is standing here. Go and save Rama. Don't worry, mother. No force can defeat my brother. But since you insist, I will go. Ha ha ha! Ha ha ha! I am the mighty king of Lanka. No one can defeat me. Ha ha ha! Now I am going to kidnap Sita. Lakshmana, where is Sita? Where is Mother Sita? Jai Shri Ram. My lord, Mother Sita was being kidnapped by Ravana. What? Is it true? Yes, my lord. Don't worry, my lord. We will rescue Mother Sita. Come, let's go to Lanka. Rama, can you rescue Sita? Ha ha ha! Can you protect Dharma, truth and righteousness? Ravana, return Sita. This is the last warning for you. I will never surrender. Fight with me if you can. Let's face the consequence of your pride. Today, the world has triumphed over evil. Ravana's arrogance has been destroyed, and the world has witnessed that truth always prevails. This victory is not mine alone. It belongs to everyone who stood for truth. Listen, no matter how powerful evil may appear, it can never defeat truth, justice, and dharma. Narayanam namaskratya naram chaiva narottamam devim
कविं सरस्वतीं व्यासं மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரம் பலராமன் அவதாரம். திருமால் படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷன் கிருஷ்ணரிடம் வந்து நான் எப்பயுமே உங்க கூடவே இருக்கணும்னு சொன்னதுனால பலராமனா அவதாரம் எடுக்கிறாங்க. அதனால் பலராமனும் கிருஷ்ணனும் எப்பயுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. இப்போ 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தையும் 8வது அவதாரத்தையும் ஒன்றாவே பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், நீ அதுக்கு சரியாக பதில் சொல்லணும். தாராளமாக கேளுங்கக்கா. நீ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராவோ இல்லை ஜட்ஜாவோ ஆயிட்ட. அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உன்னை இவ்வளோ பெரிய ஆளாக்குனா உன் டீச்சர்ஸ் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நீ யாருக்கு தண்டனை கொடுப்ப, யாருக்கு கொடுக்க மாட்ட? இல்லை எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பியா இல்லை யாருக்குமே தண்டனை கொடுக்க மாட்டியா? ஐயையோ, ஒரே குழப்பமா இருக்கே. இப்போ நான் யாருக்கு தண்டனை கொடுக்கறது? சரிக்கா, இந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். இது சரியா இல்லையான்னு மட்டும் பாருங்கக்கா. எங்க சொல்லு பார்ப்போம். இந்த பூமியில் நடக்கிற எல்லா நல்லது கேட்டதும் கடவுள் ஆணைப்படி தான் நடக்குது. உயிர் கழிவில்லை, ஆனால் உடம்பு கழிவிருக்கு. எப்படி உயிர் கழிவில்லையோ அதே போல் தர்மத்துக்கும் அழிவில்லை. தர்மத்தில் நாட்ட எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நியாயம், நீதி, தர்மம் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்க்கா. சரி ராகவி, இப்போ காட்சியை பார்க்க போகலாமா? போலாம்க்கா. காட்சி 8. பங்கு பெறுவோர் பலராமன், கிருஷ்ணன், அர்ஜுனன், கம்சன் மற்றும் ஊர் மக்கள். Oh Lord Narayana, oh Lord Narayana, please help us, please help us. I am Kamsa. No one is stronger than me. Anyone who opposes me will be punished. Oh Lord Narayana, we are suffering under Kamsa's cruelty. Stop this! Why are you troubling these people? They are innocent. Who are you to question me? I am Balarama, bearer of mighty plow. With this plow, I destroy arrogance and injustice. Plow is just a plow. I can break it with my left hand. It used by farmers. Ha ha ha! A farmer is equal to the warrior. Truth, discipline and hard work, these are the real power of humanity. Balarama, I am the king of Madura. No one can question me. Kamsa, stop this. I will destroy you. Ha ha ha! You, Krishna? Krishna, how am I going to fight against my own relatives, friends and Guru? My hands tremble, my bow slips, my heart is filled with sorrow. Krishna, I am confused and afraid to fight against our own relatives, friends and respectable Guru. Arjuna, why do you lose courage at this crucial moment? A true warrior must stand for righteousness. Do your work without fear and always stand for truth and justice. But how can kill my own people ever be righteous? The soul is eternal. It is never born, nor does it die.
Only the body perishes. Your duty is to protect Dharma, not to act out of attachment or fear. Then, what is my duty, O Madhava? Arjuna, perform your duty without expecting fruits of your action. Offer every action to God. When you act selflessly, you attain peace and victory. My doubts have disappeared by your grace. I understand the truth. I will follow your command. Thank you, Madhava. Arjuna, fight for justice, protect Dharma, and let the world know whenever evil rises, Dharma declines. I will come to restore Dharma. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायम्। 9 அவதாரம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுல ராகவி? ஆமாக்கா. ஆனால் பூமியில் பாவங்கள் அதிகரிப்பதும் அதை தடுக்க புது புது அவதாரம் எடுப்பதும் இதுவே தொடர்கதை ஆகணுமாக்கா? அப்படியெல்லாம் இல்லை ராகவி. என்னைக்கு நம்மளே உணர போகிறோம்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளோட அவதாரங்க தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே பூமியில் அன்பும் தர்மமும் நிலைத்து நிற்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளோட அவதாரம் தான் மனசில் எண்ணி பூமியில் அன்பு பரிமாறி ஒற்றுமையாக வாழலாம் ராகவி. ஆமாக்கா. நான் கூட தசாவதாரம்னா என்னவோ நினச்சேன். நானும் ஒரு கடவுள் அவதாரம் தானும் உணர வச்சிருச்சுக்கா. இனிமேல் நானும் எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்குவேக்கா. ரொம்ப சந்தோஷம் ராகவி. जगज्जालपालं गजत्कण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालं नभो नीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं सदाम्बोधिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोज्ञस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानदीनं जगत् சரணமனைத்து உயிர்களையும் My dear children, you need not need for an avatar to make the world better. Every act of truth, kindness, honesty, compassion and selfless service is a step towards establishing dharma. Respect your parents, honor your teachers, protect nature, help those who are in need without expectations. Speak truth and perform your duty with sincerity. Let love
overcome hatred, and let be wisdom ignore concurrence. May peace fill your heart, wisdom guide your mind, and dharma shine through your action. May the whole world live in peace. கடலில் இருந்து காப்பாற்றிய மச்சாவதாரம், தேவர்களுக்காக மந்திர மலையை தாங்கி அமிர்தம் அருளிய கூர்ம அவதாரம், பூமாதேவியின் துயர் துடைத்து பூமியை மீட்டவராக அவதாரம், பக்தன் பிரகலாதனை காத்து அகந்தையை அழித்த நரசிம்ம மகாபலிக்கு பணிவின் பெருமையை உணர்த்திய வாமன அவதாரம், அநீதியை செய்த அரக்கர்களை அடக்கிய பரசுராம அவதாரம், தர்மத்தை நிலை நிறுத்தி ராமராஜ்யம் அமைத்த ராம அவதாரம், உழவின் உயர்வரு விவசாயியின் பெருமயம், உலகறிய செய்த பல ராம அவதாரம், கீதையின் ஒளியை உலகுக்கு அழித்து வாழ்வின் ஞானம் தந்த கிருஷ்ண அவதாரம், எப்போதெல்லாம் அநீதி தலை தூக்குமோ அப்போதெல்லாம் வந்து தர்மத்தை நிலைநாட்டும் கல்கி அவதாரம், தர்மத்தை காக்க வருவேன், தர்மத்தை காக்க வருவேன், நீதியை அழிக்க வருவேன், நீதியை நிலைநாட்ட வருவேன். ஹரிநாராயணா ஹரிநாராயணா. In the end of Kali Yuga, when evil reaches its peak, Kalki, I will appear, I shall restore righteousness and bring a new age of peace forever. நாராயணா அணுவிலும் அணுவாய், உயிரிலும் உயிராய், உயர்விலும் உயர்வாய் நீயே, மச்சா கூர்மா வராகா நரசிம்மா வாமனா பரசுரா